குரூப் 2ல் கேட்ட ஒரு 2D சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்க. அதாவது இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சதுர பூங்கா இருக்குது. அதை சுற்றி 2 மீட்டரில் பாதை போட்டு இதே மாதிரி பிக்சர் வந்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ இந்த பாதையின் பரப்பளவு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாதையின் பரப்பளவுனா என்னது? இந்த ஏரியாவோட பரப்பளவு மட்டும். இந்த ஏரியாவோட பரப்பளவு மட்டும் எப்படி கண்டுபிடிக்க? இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியா. அப்போது x+4, அதாவது எல்லா பக்கத்துலேயும் 2 இந்த மொத்த ஏரியா வந்து x+4, இந்த பக்கத்தோட அளவு வந்து x+4 இருக்கும். உள்ளே இருக்க பக்கம் வந்து x. அப்போ x+4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x² ஈக்குவல் டு 288. இதை எழுதிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சி சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போது 4x கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியணும், அவ்வளோதான். இதை எழுதிட்டாலே சம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இது a+b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா. அப்போ x² ப்ளஸ்ஸு 2ab 4x, அதை 2ஆல் பெருக்கினா 8x ப்ளஸ்ஸு 4² 16 மைனஸ் x² ஈக்குவல் டு 288 ப்ளஸ் x² மைனஸ் x² அடிபட்டுனா 8x ஈக்குவல் டு 288 16 கழிச்சா 272. அப்போ x ஈக்குவல் டு 4×8 3×8 24, மிச்சம் 3, 32 8 அடித்தா 4. x வந்து 34. அப்போது 4x கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் சுற்றளவு. 4 × 34 போட்டிங்கன்னா 4 16, 3 12 13, 136 மீட்டர் என்பது தான் சரியான பதில். தேங்க்யூ.